வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தூத்துக்குடியில் இன்று 32 கோடி ரூபாய் மதிப்பில் நியோ டைடல் பூங்கா, அதாவது மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். டைடல் பூங்கா என்றாலே சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில்தான் அமையும் என்பதை தாண்டி தமிழ்நாடு அரசு கடந்த சில வருடங்களாகவே சிறு நகரங்களிலும் டைடல் பூங்காக்களை, மினி டைடல் பூங்காக்களை அமைக்க முனைப்பெடுத்திருக்கிறது. இந்த மினி டைடல் பூங்காக்கள், சிறு நகரங்களில் டைடல் பூங்காக்கள், மேலும் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் இந்த வளர்ச்சி, அரசு எடுக்கும் முன்னெடுப்புகள் என்பது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும், அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கும் என்பது தொடர்பாக இன்றைய நமது சிந்தனை களம் நிகழ்ச்சியில் பேசப்போகிறோம். கூடவே புதுமை பெண் திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு விரிவாக்கம் செய்கிறது என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியும் வந்திருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவிகளுக்கும் இனி 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதன் மூலம் 75,000 மாணவிகள் பயனடைய இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் பார்க்கிறோம். இது தொடர்பாகவும் இன்றைய நமது சிந்தனை களம் நிகழ்ச்சியில் பேசப்போகிறோம். இது தொடர்பாக நம்முடைய சிந்தனை களம் நிகழ்ச்சியில் இன்று தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு TRB ராஜா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைய இருக்கிறார். அவரிடம் பேசலாம். அதனைத் தொடர்ந்து திமுகவிலிருந்து திரு விக்கி அவர்களும், தூத்துக்குடியிலிருந்து CPM சேர்ந்த R ரசல் அவர்களும், தூத்துக்குடி டைடல் பார்க்கின் PRO 1 ரமேஷ் RK அவர்களும் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் சுபேர் அவர்களும் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். திரு விக்கி, ஒரு யங்ஸ்டரா மினி டைடல் பூங்காக்கள், ஐடி துறை இன்னைக்கு உலகம் முழுக்க விரிவா இருக்கிற மனிதர்களோட மிக முக்கியமான ஒரு சோர்ஸா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதை அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மினி டைடல் பூங்கா, நியோ டைடல் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்க? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி உலக நாடுகள் மத்தியில் ஒரு பேசு பொருளாகவே அமைந்திருக்கும். அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் டைடல் ஃபர்ஸ்ட்டு நம்ம சென்னையில் டைடல் பார்க் நம்ம தொடர்ந்து பேசலாம். அமைச்சர் திரு TRB ராஜா அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் TRB ராஜா சார். நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய தருணமா இருக்கும். தென் தமிழகத்தின் முதல் நியோ டைடல் பார்க்க இன்னைக்கு திறந்திருக்கிறீங்க. எப்படி உணர்றீங்க சார்? வணக்கம். திராவிட நாயகன் நம்ம முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி மலர்ந்தவுடனே தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உறுதி செய்து கொண்டே வருகிறார். அந்த வகையில பாத்தீங்கன்னா, அதுவும் தென் தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உறுதியா கொடுத்தாகணும்ன்ற ஒரு நோக்கத்துடனே 2021 முதல் அவர் பாடுபட்டு வருகிறார். அந்த வகையில இப்போ இந்த டைடல் நியோவும் சரி, ஏற்கனவே அறிவித்த அந்த ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வின்ஃபாஸ்ட் கார் தொழில் நிறுவனம், அந்த நிறுவனத்தின் பணியும் சரி, இரண்டுமே மிகுந்த ஒரு மனதுக்கு நிறைவை தரும் ஒரு நிகழ்வாக இன்று இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், திராவிட நாயகன் அவர்கள் இன்று டைடல் நியோ பார்க் என்று திறந்து வைத்தார். 1000க்கும் மேற்பட்டவருக்கு அது வேலை வாய்ப்பை உறுதி செய்யும். இந்த பார்க்கு கிட்டத்தட்ட 4.25 ஏக்கர்ல ஒரு 32 கோடியில இந்த டைடல் பார்க் அமைந்திருக்கிறது. அது என்ன ஒரு சிறப்புனா, இந்த இடத்துல எல்லாம் தூத்துக்குடியில இந்த மாதிரி அடுத்த செகண்ட் இயர் சிட்டிஸ்ல எல்லாம் நீங்க கொண்டு வந்து ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்டினா இதெல்லாம் நிரம்புமா அப்படி இப்படின்னு விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு இந்த டைடல் நியோ அறிவிக்கும் போது. ஆனா இன்று திராவிட நாயகன் அவர்களோட அந்த தொலைநோக்கு சிந்தனையை பார்த்தீங்கன்னா, அவர் எங்கெல்லாம் அறிவிச்சு எங்கெல்லாம் டைடல் நியோ இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நிரம்பி வழியுது. இப்போ பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் 100% ஃபுல் ஆயிடுச்சு 15 நாட்டிலேயே. அதே போல சேலமும் முழுமையாக ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப இங்க நம்ம டைடல் பாத்தீங்கன்னா இப்ப திருப்புழா நடத்துறதுக்கு முன்னாடியே எல்லாமே லீஸ்ட் அவுட், கம்ப்ளீட்லி லீஸ்ட் அவுட். இப்ப இன்ஃபேக்ட் எல்லா இடத்துலயுமே அடுத்த phase 2 டைடல் நியோ கொடுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஐடி வளர்ச்சி, ஐடி பூம Tier 2 டவுன்ஸுக்கு கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களே சாரும். இது போன்ற அந்த தொலைநோக்கு சிந்தனை, டிஸ்ட்ரிபியூட்டட் growth, அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து தரப்பு செக்டர்லயும் அவங்களுக்கு growth வரணுன்றதுல மிக தெளிவா இருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எனவே அவரோட நோக்கம் நிறைவேறிருக்குன்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் தான் இது தென் தமிழ்நாட்டுக்கு. இன்னும் பல முக்கிய அறிவிப்புகள்லாம் நிச்சயமாக வெகு விரைவில் மாண்புமிகு திராவிட நாயகன் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார்.
நிச்சயமா சார், ரொம்ப சூப்பர் சார். என்னோட அடுத்த கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லிட்டீங்க. 2000ஆம் ஆண்டுல முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து அடுத்து வரப்போற தொழில் புரட்சியை கருத்தில் கொண்டு டைடில் பார்க்க அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாரு. இப்போ 2024ல இருக்கோம். இப்போ நீங்க இந்த துறையை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இது மாதிரியான இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா செயல்படக்கூடிய என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்க சார்? மன்மு முதலமைச்சர் அவர்கள் பொறுத்தவரை ஒரு திட்டம் சொல்லிட்டாங்கன்னா அதோட ஸ்பீட் பாப்பாரு. அவர் ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அதோட பேஸ் பாப்பாரு. அது முடிகிற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டாரு. அடுத்த திட்டத்தை அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிடுவாரு. சரி, இந்த பேஸ்ல இது போயிடுச்சுன்னா சரி இந்த நேரத்துல இது முடிஞ்சிடும், அடுத்த கட்டமாக இந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்ற ஒரு அமேசிங் ஸ்பீட் அது வந்து நம்ம முதலமைச்சர் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு இந்திய அளவுல எந்த நிறுவனம் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டுல செலுத்தும் போது அவங்க முதல்ல சொல்றது நாங்க ஃபாஸ்டா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம், அதே ஸ்பீட்ல இண்டஸ்ட்ரி திறந்துருவோன்றது எங்களுக்கு தெரியும். உங்க முதலமைச்சரோட ஸ்பீடை நாங்க மேட்ச் பண்ண ட்ரை பண்றோம்னு இன்வெஸ்டர்ஸ் வந்து சொல்ற அளவுக்கு இருக்கு. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இப்ப தென் தமிழகத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில நம்ம நாங்குநேரி வந்து நீண்ட நாட்களாக ஒரு சட்ட சிக்கல்ல இருக்கு. அது வந்து சரி பண்ணி அங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இருக்கும். தூத்துக்குடியிலேயே அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு முயற்சியில இறங்கி இருக்கோம். அது இன்னும் ஒரு வாரங்கள் ஒரு மாதத்துக்குள்ளாக ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு புதிய ஒரு செக்டர்ல ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு. தமிழகத்துல இருக்கும் ஒரு குறிப்பிட்ட செக்டருக்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை தாண்டி இன்னும் கன்னியாகுமரிக்கும் பல முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் வரவேற்கின்றன. முதலமைச்சர் வந்து எந்த அளவுக்கு இந்த புது திட்டங்களை இனோவேட்டிவான ஐடியாஸை எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துகிறார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா முதலமைச்சர் நெருங்கி பழகும் வாய்ப்பை பெற்றிருக்கிறீங்க. ஆமா, அது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான மேட்டர். அது எங்கேருந்தெல்லாம் வருதுன்னு பாருங்க. அவருக்கு அந்த தோன்றது வந்து எப்படி தோணுதுன்னா, நீங்க அவரு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து எடுக்கிறாருன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கிற டேலண்ட் எங்க உருவாகுதுன்னு பாக்குறாரு. இப்ப நான் முதல்வன் ஸ்கில்ல இருந்து இது ஆரம்பிக்குது, அந்த ஸ்கீம்ல இருந்து ஆரம்பிக்குது. இப்ப இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்துல இருந்து கூட அதே மாதிரி தமிழ் புதுமை திட்டத்துல இருந்து கூட இது உதிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பசங்களை படிக்க வைக்கிறோம், அவங்க டேலண்ட் அவங்களுக்கு உருவாகுது, அதை அப்ஸ்கில் பண்றோம். எதுல? நான் முதல்வன் திட்டத்துல போக்கஸ் பண்ணும்போது எதுல நம்ம பிள்ளைங்க வந்து பிரைட்டா இருக்காங்க, எதுல நிறைய டேலண்ட் கிரியேட் ஆகுதுன்னு பாக்குறாரு. சோ அதுக்கேற்ப நமக்கு புது நிறுவனங்கள் வரணும் அப்படின்றதுல ஒரு ஸ்பெசிபிக்கா கேட்கிறாரு. இந்தந்த செக்டர்ல நம்மளுக்கு டேலண்ட் நிறைய வருது, இந்தந்த படிப்புகள் நம்ம பசங்க படிக்கிறாங்க, சோ அப்ப அவங்களுக்கு தேவையான வேலைகள் இந்தந்த செக்டர்ல இருக்கு. சோ நீங்க அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியை நீங்க கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா பிளான்டா கேட்கிறாரு. அதற்கேற்ப நம்ம ட்ரை பண்றோம், நம்ம எல்லா செக்டர்ஸ்லயும் ட்ரை பண்றோம். பட் முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கும் அந்த அவர் அண்டர்லைன் பண்ணி கொடுக்கிற அந்த ஒரு தனி ஸ்பெசிபிக் செக்டர்ல இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறோம். இதை வந்து இண்டஸ்ட்ரியும் வர வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது வேலைக்கு. அந்த வேலைக்கு தேவைப்படுற ஆட்களை நம்ம டெய்லர் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு. அதாவது எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படிப்பட்ட டேலண்ட் வேணுமோ அதை நான் முதல்வன் ஸ்கீம் மாதிரி ஒரு திட்டங்கள் வழியாக நம்ம பிள்ளைங்களை அப்ஸ்கில் பண்ணி கொடுக்கும்போது வர இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டும் நல்ல லேண்ட் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அதை தாண்டி இந்த ஸ்கில்லும் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவாக, மேனுஃபேக்சரிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவாக தமிழ்நாடு திகழ்கிறது. நிச்சயமா சார். தென் மாவட்டங்கள் அப்படின்னாலே தொழில் வளர்ச்சி கம்மியா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை நீங்க மாத்திக்கிட்டே வர்றீங்க. கண்கூட அதை பார்க்க முடியுது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சவாலான ஒரு விஷயமா இருக்கு, அதுல இன்னும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்க? இல்ல, அதுதான் இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் அவருக்கு ஒரு டார்கெட் இருக்குன்னா அதுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஏதோ வேலை இன்சிங்க்ல வேலை பண்ணணும் அப்படின்றதுல முன்னாடியே அவர் முடிவு செய்யறாரு. அதனால இப்ப எங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்துல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், ஒரு பகுதிக்கு தென் மாவட்டங்கள்லயோ இல்ல மேற்கு மாவட்டங்கள்லயோ ஒரு பகுதிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போறோம் அப்படின்னா அங்க ஏற்கனவே இப்ப நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்றேன், இப்ப தூத்துக்குடியில ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம். இப்ப அதுக்கான தண்ணி தேவை. இப்ப அந்த தண்ணீருக்கு என்ன பண்றது? ஏற்கனவே நமக்கு அங்க தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு. அதாவது தட்டுப்பாடு இந்த சென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி நம்ம மக்களுக்கு கரெக்டாக இருக்கிற நேரத்தில் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எடுக்க முடியாது. அப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு தனியாக ஒரு டீசால் பிளான்ட் போடு அப்படின்றாரு. ஸோ அந்த டீசாலினேஷன் பிளான்ட், அந்த கடல் நீர் குடிநீராக மாற்றும் திட்டத்தை கொண்டு வந்து அதுலேருந்து மக்களுக்கும் கொடுக்குறாரு, அதுலேருந்து இண்டஸ்ட்ரிக்கும் கொடுக்குறாரு. ஸோ அந்த ப்ரீ பிளான்ட்டை ஏற்கனவே அது பிளான் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்து இப்போ அங்கே இண்டஸ்ட்ரீஸ் வரும்பொழுது ஏற்கனவே வர இண்டஸ்ட்ரீஸ்க்கு
ஆமா அவங்க தண்ணி கேட்கும்போது ஆமா இருக்குங்க, ஏற்கனவே ஒரு டீசல் பிளான் பண்ணிட்டோம், அது ப்ராசஸ்ல வந்துடுச்சு, நீங்க கரெக்டா உங்க ஃபேக்டரி ஓபன் பண்ணும்போது அங்க டீசல் வாட்டர் வந்து அங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கும், தண்ணீர் வந்து குடிநீர் ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இதுதான் அந்த தொலைநோக்கு சிந்தனை. அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வர வேலையை நாங்க பாக்குறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொண்டு செய்ய வேண்டிய பணியை இப்ப ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி, மாஸ் மாதிரி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அவங்க பாக்குறாங்க. இந்த கோஆர்டினேட்டடா செய்யறதுனாலதான் தமிழகம் இன்று நம்பர் 1 மாநிலமாக திகழ்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போதும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நம்பர் 1ல இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் வரும்போதும் இந்த 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 ஒரு ஸ்டேட்ல மட்டும் நம்ம எதை கேட்கிறோமோ அது வந்து எந்த நேரத்துல கேட்கிறோமோ அந்த ஸ்பீட்ல அது ரெடி ஆகுன்ற நம்பிக்கையோட வராங்க. ஏன்னா நம்ம முதலமைச்சர் மேல அவ்வளவு நம்பிக்கை ஆகும். நிச்சயமா. நேரம் ஒதுக்கி இணைப்புல வந்து உங்களோட கருத்துக்களை விரிவா பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நன்றிங்க. விக்கி, நம்ம அமைச்சர் பேசுனதை கேட்டோம், நமக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. முதலமைச்சர் எப்படியெல்லாம் சிந்திக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்களோட இல்லை, இப்போ அண்ணன் எங்களுடைய மாநில செயலாளர் அண்ணன் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல தான் ஒரு தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிறது எப்படின்னா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படி அன்னைக்கு டைடில் கொண்டு வந்து இன்னைக்கு ஏசியாவிலே மிகப்பெரிய தொழில் பூங்காவாக அன்னைக்கு உருவாக்குனார். அன்னைக்கு ஐடினா என்னன்னே தெரியாது. நான் ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறேன். நானும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த கவுன்சிலிங் அடிப்படையில் முதல் தலைமுறை பட்டதாரியாக ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரியாக ஒரு குடும்பத்திலேருந்து வரேன். ஸோ அப்போ அந்த திங்கிங் தான் உங்களுக்கு மெயின். இப்போ அதே மாதிரி நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படின்னா, இன்னைக்கு அண்ணன் சொன்னது போல தான் பெண்களுக்கு வந்து நம்ம புதுமை பெண் திட்டம் இன்னைக்கு அதை விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். அந்த விரிவாக்கத்தினால எவ்வளோ பேர் பயனட போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே போல தமிழ் புதல்வன், ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அரசு செய்யுமா? இல்லைன்னா தமிழ் புதல்வன் திட்டம்னு அதை அறிவிச்சு மாதந்தோறும் பசங்களுக்கும் அதில் 1000 ரூபாய் கிடைக்குது. அப்போ ஒரு கல்லூரி படிக்கிற காலகட்டத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுத்துட்டு, அதே போல நான் முதல்வன் திட்டம் மூலமாக அவங்களுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சி அங்கே வழங்கப்படுது. ஸோ அப்போ அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் இன்னைக்கு ஜப்பான் வரைக்கும் போய் கற்றுட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுது. ஒரு அடிப்படை கல்வியை கொடுக்குறோம், அதற்கு அந்த கல்விக்கு தேவையான திருப்பி அதுக்கு தேவையான உதவியாக இந்த உதவித்தொகை திட்டத்தை வழங்குறோம். அதற்கு பிறகு திறன் மேம்பாட்டின் மூலமாக வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பு நீ வெளியில போய் தேடவில்லை, நீ உன்னோட சொந்த மாவட்டத்திலே தேடலாம். பரந்துபட்ட வளர்ச்சி. இப்போ நான் என்னன்னா, நான் ஒரு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் ஐடியில் வேலை பார்க்கறதுக்கு 2012 நான் இன்ஜினியரிங் பாஸ் அவுட் முடிச்சுட்டு எங்க வரேன்னா சென்னைக்கு தான் வரேன், இல்லை பெங்களூருக்கு போகணும். அந்த காலகட்டம் இன்னைக்கு இந்தியாவோட ஐடி ஹப்பா இன்னைக்கு தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் சென்னையை நோக்கி தான் எல்லாரும் குவியணும். ஐடி நீங்க ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் வந்தது. இன்னைக்கு அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்வது போல திராவிட மாடல் முதல்வர் வந்து எல்லா மாநிலங்களிலும் இந்த ஐடி ஹப்பை உருவாக்கணும்னு நோக்கம் தான் இன்னைக்கு பட்டாபிராமல திறந்து வச்சாங்க. தஞ்சாவூர்ல அமைச்சர் சொன்னதுமே இப்ப எப்படி சிறு நகரங்கள்ல எல்லாம் டைடில் சாத்தியமா எப்படி வரப்போகுது அப்படின்னு நிரம்பி வழியுது அப்படின்னு அது ஒரு மித்தாவே இருந்திருக்கிறோம். அதான் சொல்றேன். இதுல நிறைய வாய்ப்புகள் எப்படின்னா, கம்பெனிஸ்க்கும் வாய்ப்பு. ஸ்டார்ட் அப் நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க. அவங்க ஸ்டார்ட் அப்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து அவங்க ஒரு ஸ்பேஸ் ரெண்டுக்கு எடுத்து பண்றதுங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. நீங்க அதோட யோசிச்சோம்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அவங்க அந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இந்த டைடல் நியோ போன்ற இந்த கட்டமைப்புகள் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அது மாதிரி தான் அண்ணன் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல, நீங்க சேலம் எல்லாம் அப்பயே க்ளோஸ்ட். நீங்க டைடல் நியோ அறிவிச்சு ஓபன் பண்ணி வைக்கிறாங்க, ஃபுல் ஆக்குபைடு. தஞ்சாவூர் ஃபுல் ஆக்குபைடு. ஸோ அந்த மாதிரி இப்போ பட்டாபிராம் ஃபுல் ஆக்குபைட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அடுத்தது விழுப்புரத்தில் தொடங்க போகிறாங்க. இது மாதிரி இன்னும் பல மாவட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தலைவர் அவர்கள் ஆட்சியிலே எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ஐடி ஹப்பை கிரியேட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கான நீங்கள் வெளியில் போய் உங்களுடைய வேலைவாய்ப்புகளுக்காக உங்கள் மாவட்டத்தை விட்டு வெளியில் போக வேண்டிய தேவையே இல்லை. உங்கள் மாவட்டத்திலே அத்தனை அடிப்படை தேவைகளும் கொண்டு வந்து கொடுக்குறோம் என்பது தான் இந்த பரந்துபட்ட வளர்ச்சியின் நோக்கம். அதில் ஐடி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து முக்கியமாக இந்தியா மட்டுமல்ல, இன்னைக்கு உலக நாடுகளில் ஐடி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் வந்து இன்னைக்கு அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்னது போல, அமைச்சர் அவர்கள் சொன்னது போல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல 25 லட்சம் மாணவர்களுக்கு அதுல வந்து ட்ரைனிங் கொடுப்பதற்கு கூகுள் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கு தமிழக அரசு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு. நான் இன்னைக்கு ஒரு மென்பொருள் துறையில நான் 2012 ஒரு கோர்ஸ் நான் வந்து படித்தேன். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் மொத்தமாகவே இன்னைக்கு ஐடியில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அதை வந்து நான் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதை கொண்டு வந்து நான் கற்பிக்கிறேன். அதுவும் இலவசமாக கொண்டு வரோம். அது யாரோட அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமோட இல்லை, ஒரு கூகுள்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட நீங்க வந்து ஒப்பந்தம் போடுறீங்க. அப்போ இதெல்லாம் வளர்ச்சியினோட நம்ம வந்து பார்க்குறோம். மற்ற மாநிலங்கள் நீங்க இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் இந்த ஒப்பீடே பண்ண முடியாது. அதனால தான் தமிழ்நாடோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா
2022-23 7.1% அதிகரிச்சிருக்கு. இதே எடப்பாடி ஆட்சி காலகட்டத்தில் 16 லட்சம் கோடியாக இருந்த ஜிடிபி இன்னைக்கு 23 லட்சம் கோடியாக மாறி இருக்குது. அப்ப திராவிட மாடல் ஆட்சியினார்கள் நமது தமிழக முதல்வர் ஒரு திட்டத்தையும் யோசிச்சு செய்யறார். அவர் இந்த விஷயங்கள்லாம் சொன்னாரா? தேர்தல் அறிக்கையில் இருந்தா நான் டைடல் நியோ கொண்டு வரேன்னு எங்கேயாவது சொல்லியிருந்தாரா? அதே போல இந்த புதுமை பெண் திட்டத்தை பத்தி குறிப்பிட்டிருந்தாரா? இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் விரிவாக்கப்படுகிறது. தமிழ் புதுமை திட்டம் சொல்லல, செஞ்சாரு. அதே போல காலை உணவு சிற்றுண்டி இதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்ப சொல்லாத பல திட்டங்களை செஞ்சிட்டு இருக்காரு. சொல்லிய விஷயங்களை தாண்டி பல விஷயங்களை இந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் தொடர் வெற்றியின் நாயகனாக தமிழக முதல்வர் இருந்துகிட்டு. நிச்சயமா நம்ம இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்க வேண்டியது இருக்கு. ரமேஷ் ஆர்கே சார்கிட்ட இதை கேட்கணும். டைடல் பூங்காவை நாங்கள் பெருநகரங்களில் பார்த்துருக்கோம், சென்னை போன்ற சிட்டிஸில் நாங்கள் பார்த்துருக்கோம். நியோ டைடல் பார்க் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன சார்? இது வந்து ஒரு புது கான்செப்டாக இருக்குது. இது எப்படி செயல்படுது சார்? வணக்கம் சார், வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. முன்னாடி இவர் பேசின மாதிரி 2000 வந்து கலைஞன் ஆரம்பித்த டைடல் பார்க்கில் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் எடுத்த ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் சென்னையில். அப்போ வந்து 10வது மாடியிலேருந்து நம்ம மெரினா கடற்கரை தெரியும். வாழ்க்கை ஒரு முழு வட்டமாக வந்துடுச்சு. இன்னைக்கு இப்போ நான் ஒர்க் பண்ணுற Pro-1 Healthல டைடல் நியோல இடம் எடுத்திருக்கோம். இங்கேயும் வந்து கடற்கரை கிட்டதான் இருக்கு தூத்துக்குடியில. அது ஒரு மலரும் நினைவுகள். உங்க கேள்விக்கு வந்து டைடல் நியோங்கிறது வந்து Tier 2 சிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. நாங்க வந்து இப்போ எங்களோட வளர்ச்சி திட்டத்துக்காகவும் பீப்புள் ஸ்ட்ராட்டஜி பன்முகத்தன்மை டைவர்சிட்டிக்காகவும் சென்னையில மட்டும் வளராம மற்ற நகரங்களிலும் வளரணுங்கிற நோக்கத்தோட தான் நாங்க வந்து திருநெல்வேலியில் ஆரம்பிச்சோம். அப்பதான் வந்து டைடல் இந்த நியோ பார்க் பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். டைடல் அந்த நிர்வாகத்தோட 2-3 டிஸ்கஷன் இருந்தது. அதுல தஞ்சாவூர்ல இடம் எடுத்தோம். இப்ப வந்து இன்னைக்கு சிஎம் இனாகுரேட் பண்ண டைடல் நியோ தூத்துக்குடியில இடம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டைடல் நியோங்கிறது வந்து இப்போ ஒண்ணு அந்தந்த நகரங்கள்ல வருது. நம்மளுக்கும் சென்னையை தவிர மற்ற நகரங்கள்ல எங்களுக்கும் கிளை தொடங்க முடியுது. இன்னொன்னு இப்ப இந்த மாதிரி ஆரம்பிச்சதுல எல்லாருமே வந்து சென்னையில வந்து வேலை பண்ணும். சென்னை வளருது நல்லதுதான். பட் எல்லா நகரங்களும் வளர்ந்தா தமிழகமே வளர்ற மாதிரி இருக்கும். அதனால இப்ப வந்து சென்னையில எங்க இதுல ஒர்க் பண்றவங்க இப்ப திருநெல்வேலி இருக்காங்களோ இல்ல தூத்துக்குடியில இருக்கிறாங்களோ அவங்கள வந்து நாங்க கேட்கிறோம். திருப்பி இது மாதிரி நம்ம வந்து ஆஃபீஸ் வந்து இப்ப திருநெல்வேலியில ஓப்பன் பண்றோம், தஞ்சாவூர்ல ஓப்பன் பண்றோம், இல்லை தூத்துக்குடியில ஓப்பன் பண்றோம், நீங்க போறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா அப்படின்னா சந்தோஷமா அவங்க ஊருக்கே அவங்களால திருப்பி போக முடியுது. ஒரு 4-5 வருஷம் வந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு திருப்பி அவங்க ஊருக்கே அவங்க போக முடியுது. அது ஒரு பெரிய வாய்ப்பு. அதை தவிர அந்தந்த நகரங்கள்ல நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுது. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் அவங்களுக்குமே நம்ம வந்து ஒரு நல்ல வாய்ப்பு லோக்கலா அந்தந்த நகரங்கள்ல நம்மளால ஆரம்பிக்க முடியும். ஹியூமன் ரிசோர்ஸும் கிடைக்குது. இப்போ திரு விக்னேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கம்பெனிகளோட காஸ்ட்டும் குறையுது. இப்போ பெருநகரங்களில் இருக்கிறத விட சின்ன சின்ன சிட்டிஸில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப காஸ்ட் கம்மி அப்படிங்கிறாங்களே. கண்டிப்பா சென்னையோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கை விட சில நகரங்கள்ல கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மி, காஸ்ட் ஆஃப் லிவிங் எம்ப்ளாயிஸ்க்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. அண்ட் டைடல் பார்க் மாதிரி ஒரு நிறுவனம் வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் அமைக்கும் போது அது ஒரு பெரிய பெருமை தான். தனியார் வந்து அதை ஆரம்பிச்சு அதை வந்து மற்ற கம்பெனிஸ் அதை எடுக்கிறத விட டைடல் பார்க் வந்து ஆரம்பிச்சு அதுல ஸ்பேஸ் எடுக்கும்போது ஒன்று கம்பெனிக்கு பெருமை, 2 வந்து வரப்போற எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் அவங்களுக்கும் ஒரு பெரிய பெருமையா இருக்கு. நம்ம வந்து சென்னையில எப்போ ஒரு வாட்டி போய் பார்க்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து நம்ம ஊர்லயே கிடைக்குது, நாங்க அங்க ஒர்க் பண்றோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கும் அது ஒரு பெரிய மதிப்பா இருக்கு, பெரிய பெருமையா இருக்கு. கம்பெனிஸ்க்கும் வந்து அது ஒரு பெரிய பிராண்ட் பில்டிங்கா இருக்கு. சுபேர் சார், இப்போ இந்த நியோ டைடல் பார்க்காக இருக்கட்டும், டைடல் பூங்காக்களாக இருக்கட்டும், இந்த புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம், புதுமை பெண் திட்டமே தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாத திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள் எல்லாம். இப்போ நிறைய பேர் இந்தியா முழுக்க நிறைய மாநிலங்கள்லையும் சரி ஒன்றிய அரசு மேலேயும் சரி தேர்தலில் சொன்ன திட்டங்களையே நிறைவேற்றலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இப்போது அரசியலுக்கும் அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்காக இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் உருவாக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு ஆரம்ப கல்வியிலிருந்து
அவர் கல்லூரி முடித்துட்டு வேலைக்கு போகிற வரைக்கும் முழு பொறுப்பையும் ஒரு வீட்டில் எப்படி ஒரு அப்பா அந்த இதை எடுத்துக்கிறவாரோ அதே மாதிரி இன்றைக்கி தமிழக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அவர் பள்ளியில் அந்த குழந்தையை சேர்த்துட்டிங்கன்னா அனைத்தும் இலவசம். இலவசம் கூட சொல்கிறது கிடையாது, அனைத்தும் இலவசம். அதற்கு முடிச்ச பிறகு கல்லூரிக்கு போதா அது அங்கே அவங்க கல்லூரி படிப்பை கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1000 ரூபா கொடுத்து அதை படிக்க வைக்கிறாங்க. படித்து முடிஞ்ச பிறகு உங்களுடைய வேலைவாய்ப்பு அது உங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலே வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக சென்னை மாதிரி பெருநகரங்கள் மட்டும் கிடையாது, அதை தாண்டி இருக்கக்கூடிய அடுத்த நகரங்களுக்கும் அதை விரிவுபடுத்துகிறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னா சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் ஈக்குவலாக எல்லாமே வளர்ச்சியாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் மத்திய அரசு கேட்டதுக்குனால சொல்கிறேன். மத்திய அரசு அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தை எப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க, அவர்களுக்கு எதிரான மாநிலங்களை எப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்கன்னு ஒரு பாரபட்சம் இருக்குது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசாங்கம் கோயம்புத்தூர் கொங்கு பகுதிகளில் பெருசாக 2021 தேர்தலில் வெற்றி பெற முடியல. அப்போ முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கிறார், எங்களுக்காக ஓட்டு போட்டவர்களுக்காகவும் வேலை செய்வோம், எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்காகவும் வேலை செய்வோம்னு. அவர் முதல்ல பதவியேற்ற உடனே போன மாவட்டம்ங்கிறது கோயம்புத்தூர் தான். அங்கே அந்த பல திட்டங்களை முதல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போ நாங்கள் வாக்கு போடுறீங்க, வாக்கு போடாமல் போங்க, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பகுதிகளும் ஒரு ஈக்குவலான ஒரு வளர்ச்சி. மத்திய அரசு பாகுபாடு மாதிரி அந்த மாவட்டங்களை பாகுபாடு பார்க்கறது கிடையாது. இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் ஈக்குவலான வளர்ச்சி இருந்தால் தான், சரிசமமான வளர்ச்சி இருந்தால் தான் ஒரு மாநிலத்தினுடைய ஒரிஜினலான வளர்ச்சி நம்ம அடுத்த இடத்துக்கு நடத்திட்டு போக முடியும். இந்த டைட்டில் பார்க் அப்படிங்கிறது 96 காலகட்டத்தில் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வரப்பட்டது. அப்போ தான் ஐடி கம்பெனிஸ்லாம் ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்தியாவிலே 2 ஹப்பு தான், ஒன்று ஹைதராபாத்து, ஒன்று சென்னை. 2 மாநில அரசாங்கமும் போட்டி போட்டு கொண்டு ஐடி கம்பெனிஸ் இறக்குனாங்க. அது அப்போ போட்ட விதை தான் இன்னைக்கு இவ்வளோ ஆலமரமாக அடுத்த கட்ட சிட்டிஸுக்கும் கொண்டு போய் இன்னைக்கு நிற்கிது. அன்னைக்கு போட்ட விதை. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிஜிட்டல் தமிழ் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ 96 to 2001 அந்த காலகட்டங்களில் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அப்போ வைஸ் சான்சலராக இருந்த ஒருத்தருடைய தலைமையில் அதை டிஜிட்டலைஸ் ஆக்கக்கூடிய வேலையை அப்பயே செஞ்சாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ பள்ளிகளிலேயே கணினி பாடத்தை அறிமுகப்படுத்தி இன்னும் பல விஷயங்களை இந்தியாவிற்கு எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருகிறதோ பல திட்டங்களுக்கு முன்னோடி திட்டங்களுக்கு தமிழ்நாடு தான் விதை போடுது. அது சுயமரியாதை திட்டங்கமாக இருக்கட்டும், சமூக நீதி திட்டங்களாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், பெண்கள் முன்னேற்றமாக இருக்கட்டும், பெண்கள் கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முன்னோடி மாநிலமாக தமிழகம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்துருக்காங்க. ஒரு அடுத்த கட்ட நகரத்திற்கு ஒரு ஐடி கம்பெனிஸ் போகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு வசதி சரியாக இருக்கணும். ரெண்டாவது அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாக இருக்கும். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு ஐடி கம்பெனி சென்னையை விட்டுட்டு இன்னொரு நகரத்துக்கு போகுதுன்னா அந்த நகரத்தில் இந்த கட்டமைப்புகள்லாம் சரியாக இருந்தால் தான் அந்த நிறுவனங்கள் அங்கே போகும். மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி எல்லா இதுவுமே ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றது ஆச்சரியமா இருக்கு. தூத்துக்குடி மாதிரியான பகுதிகளில் தண்ணீர் பிரச்சனை பற்றாக்குறையா இருக்கு. அதை கடல் நீரை குடிநீராக்கம் திட்டத்தை கொண்டு வந்துட்டு பொதுமக்களுக்கும் கொடுத்து வரக்கூடிய கம்பெனிஸுக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரினுடைய வேகம்ங்கிறது ஒரு ஜெட் வேகத்தில் இருக்கு. ஏற்கனவே நம்ம இன்னொரு டிபேட்ல இங்கே பேசியிருந்தோம். அப்போ சில முதலீட்டாளர்களே நம்ம அரங்கத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே சிங்கிள் விண்டோ சிஸ்டம். நீங்க ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றீங்க, ஒரு கம்பெனியை நீங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா சிங்கிள் விண்டோ, அதுக்குன்னு ஒரு அமைச்சர் போட்டுருக்காங்க, அமைச்சருக்கு கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட்டுருக்காங்க. ஒரு ஸ்கீமை அப்ளை பண்ண உடனே அதை ஃபாலோ இருக்கு இல்லையா, அதை முதலமைச்சர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு சும்மா 5 லட்சம் கோடி கொண்டு வரோம், 2 லட்சம் கோடி கொண்டு வரோம், உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துறதுலாம் கிடையாது. கொண்டு செயல்படுத்தி அது பல திட்டங்கள் இன்றைக்கி பயனுக்கு வந்துருச்சு. இப்போ தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இந்த மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த 1000 ரூபா அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லலை, இதை செய்ய போகிறோங்கிறதும் சொல்லலை. இதனால் ட்ராப் அவுட் ஆகிடக்கூடாது அப்படின்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் கொடுத்தாங்க. அப்புறம் மாணவர்கள் மட்டும் என்ன அதனால் மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் 33% ஹையர் எஜுகேஷனுடைய இது உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. 1% இல்லை, 33%. ஒரு கல்வியை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கொடுத்துட்டா அந்த தலைமுறையை அந்த குடும்பம் அந்த பையன் பார்த்துக்கிறோம், அந்த பொண்ணு பார்த்துக்கிறோம். அப்போ ஒரு ஆலமரத்தை நட்டு வைக்கிற மாதிரி, ஒரு விதையை போடுற மாதிரியான வேலையை, வெறும் விதையை மட்டும் போடல, அந்த விதையை போட்டு அதை வளர்க்கக்கூடிய அத்தனை முன்னேற்பாடுகளையும் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். நிச்சயமா சார். என்ன சார் இவ்வளோ சொல்றீங்க, திமுக ஆட்சியில் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஐடி துறையில் சரி இன்னோவேட்டிவாக இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அதிமுக ஆட்சியில் எதுவுமே கொண்டு வரலையா? அதிமுக என்ன கொண்டு வந்துருச்சு, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க.
எங்ககிட்ட ஜெயலலிதா அம்மையாருடைய அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி கிட்ட லஞ்சம் வாங்கினதா ட்ராக் ரெக்கார்டு இருக்கு சார். அந்த ரெக்கார்டை வேணா நம்ம வச்சுக்கலாம். கடந்த 4 ஆண்டுகள்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில வந்த பிறகு ஆட்சி பல மாநில உரிமைகள் இன்னைக்கு பறி போயிருக்கு. மாநில திட்டங்களுக்கு கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆட்சியில் இல்லைன்னா கூட தமிழகத்துக்கு ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் துரோகம் தான். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். தூத்துக்குடியிலிருந்து சிபிஎம்ஐ சேர்ந்த திரு ரசல் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரசல். தூத்துக்குடியில இன்னைக்கு நியோ டைடல் பூங்கா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மண்ணுல இருக்கிறீங்க, தூத்துக்குடி மக்களோட உணர்வுகளை தெரிஞ்சவர் நீங்க. தூத்துக்குடி இந்த நியோ டைடல் பூங்காவால எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும், தூத்துக்குடியோட தற்போதைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்கு? வணக்கம் சார். நான் சிஐடி உடைய மாநில செயலாளர் என்ற நிலையிலிருந்து பேசுறேன். இன்றைக்கு மாலை தமிழக முதலமைச்சர் தூத்துக்குடியில் டைடல் நியோ தூத்துக்குடி மினி டைடல் பார்க் திறந்து வைத்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட மக்கள் சார்பாகவும் தொழிலாளர்கள் சார்பாகவும் தமிழக அரசுக்கு நன்றியையும் பாராட்டுக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி அப்படின்னு சொன்னாலே தூத்துக்குடி உப்பு உற்பத்தியில் இந்தியாவில் 2வது இடத்தில் இருக்கிறது. அடுத்து தமிழகத்தில் பவர் ஹப்பாக தூத்துக்குடி மாறி இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற 12 பெரிய துறைமுகங்களில் ஒரு துறைமுகமாக இந்த தூத்துக்குடி வஉசி துறைமுகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்கு சாதகமான எல்லா சூழலும் தூத்துக்குடியில் இருக்கிறது. பெருநகரங்களை மையப்படுத்தி இது நாள் வரை ஏற்படுத்தப்பட்டு வந்த தொழில் புரட்சி அல்லது தொழில் நிறுவனங்களுடைய அமைதல் என்பது குறிப்பாக ஐடி செக்டார் வந்த பிறகு அதுவும் கூட சென்னை போன்ற பெருநகரங்களை மையப்படுத்திய வந்த நிலையை மாற்றுவதற்கு தமிழக அரசாங்கம் இந்த நியோ டைடல் பார்க் என்கிற இந்த கான்செப்ட் என்பது வரவேற்க தகுந்த ஒரு கான்செப்ட். குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஏற்கனவே இந்த தென் மாவட்டங்களில் கல்வி அறிவு அதிகம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு தொழில்நுட்ப கல்வி வந்த பிறகு தொழில்நுட்பம் படித்த இளைஞர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு என்பது ஒரு பிரச்சனையாகி ஒன்று சென்னைக்கோ அல்லது இதர பெருநகரங்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ புலம்பெயர்ந்து சென்று வேலை வாய்ப்பை தேடுகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பில் தென் மாவட்டங்களில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். குறிப்பாக படித்து வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் அவர்கள் மத்தியில் இன்றைக்கு ஜாதிய பகை உணர்வுகள் மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிக்கிறது. ஏற்கனவே தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட ஜாதிய கலவரங்களுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வேலை வாய்ப்பற்ற சூழல் என்பதை முன்னாள் நீதியரசர் மோகன் தலைமையிலான கமிட்டி ஏற்கனவே அது சம்பந்தமான சில பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறது. எனவே தென் மாவட்டங்களில் தொழில் வாய்ப்புகள் பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம். இன்றைக்கு தூத்துக்குடியை பொறுத்தவரை பெருந்தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அல்லது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு மிக சாதகமான சூழல் சென்னைக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடியில் தான் இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். என்றால் நீர்வழி போக்குவரத்திற்கு தூத்துக்குடி துறைமுகம் இருக்கிறது. அதேமாதிரி தூத்துக்குடி விமான நிலையம் அது விரிவாக்கம் செய்யப்பட்டு அந்த விமான நிலைய சேவை என்பது இப்போது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ரயில் ரோடு கனெக்டிவிட்டி மிகச்சிறப்பான அளவில் இருக்கிறது. எல்லா காலங்களிலும் செயல்படக்கூடிய ஒரு சூழல் என்பதும் ஆல்வெதர் சூழல் என்பதும் தூத்துக்குடியிலே இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் பார்த்தால் தூத்துக்குடி தொழில் வளர்ச்சிக்கு மிக சாதகமான நிலையில் இருக்கிறது. ஆனால் போதுமான தொழில் வளர்ச்சி ஏற்படாத நிலை இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் தமிழக அரசாங்கம் எடுத்த சில முயற்சிகளின் காரணமாக ஒன்று இங்கே இப்போது பர்னிச்சர் பார்க்குக்கான வேலைகள் துவங்கி அந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னொரு பக்கம் சமீபத்தில் 16,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வின்ஃபாஸ்ட் என்று சொல்லுகிற எலக்ட்ரிக் கார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் துவங்கி இருக்கிறது. இவற்றையெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுடைய கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் தூத்துக்குடி என்பது மன்னார் வளைகுடா பல்நோக்கு உயிர்கோள காப்பக பகுதியின் அருகிலே இருக்கிற காரணத்தினால் சுற்றுச்சூழல் பாதிக்காத தொழிற்சாலைகள் இங்கே வர வேண்டும் என்பதைத்தான் தூத்துக்குடி மக்கள் அதிகம் விரும்புகிறோம்.
எனவே இந்த மாதிரியான ஐடி நிறுவனங்கள் தூத்துக்குடியில் வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த தொழில் நிறுவனங்கள் இங்கே வருகிற போது முழுக்க முழுக்க இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை மாற்றி நம்முடைய தமிழகத்தினுடைய இளைஞர்கள், தமிழகத்தினுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கிற ஒரு தளமாக அதை மாற்றக்கூடிய முயற்சியை தமிழக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இந்த நிச்சயமா அதையத்தான் தொழில்துறை அமைச்சரும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இணைப்புல வர்றதுக்கு முன்னாடி சொன்னாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் வந்து அந்த டைடல் பார்க்குகளை ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொன்னாரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திருவிக்கி, இப்போ வந்து இவ்வளவு திட்டங்கள் வருது, இதுக்கெல்லாம் மீறி விமர்சனங்களும் வரத்தான் செய்கிறது எதிர்க்கட்சிகள். குறிப்பாக நம்ம அந்த புதுமை பெண் திட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறத, மகளிருக்கு உரிமை தொகையும் எடுத்துக்குவோம், 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறத ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் சீமான் போன்றவர்கள்லாம் வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி எதிர்கொள்றாங்க? சீமானை பற்றி என்ன பேசுறது? சீமான் வந்து 100 நாள் வேலை திட்டத்தை எதிர்த்தாரு. 100 நாள் நாங்கள் வந்து பிச்சை எடுக்கிறோமா அப்படின்னாரு. சீமானுடைய அம்மா சென்ற வாரம் வந்து 100 நாள் வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கிராம மக்களோட சென்று பிடிஓவை சந்திச்சிருக்காங்க. இதுதான் நிலைமை. அப்போ சீமானுக்கு அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, வாயை மூட்டு கம்முன்னு இருப்பா அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றது. அப்போ யதார்த்த நிலை உணராத, அதாவது பிற்போக்குத்தனமான அரசியலை பேசி கொண்டிருக்கிற நபர் தான் சீமான் போன்ற நபர்கள். அவரை பற்றி பேசி ஒன்றும் ஆகப்படுத்தல. எடப்பாடி பழனிசாமி கடந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில் இங்கே தமிழகத்தில் பல்வேறு விஷயங்களை, அண்ணன் சொன்னதை போல பல்வேறு விஷயங்களை, மாநில உரிமைகளை காவு கொடுத்து இங்கே ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. காலை பிடித்து ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தவர்கள்ட்ட நாம் வந்து மக்களுக்கான திட்டங்களை அவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. எங்களுடைய அமைச்சர், மாநில செயலாளர் அண்ணன் அவர்கள் அப்படியே சில விஷயங்களை செய்வார், ஆனால் செய்யாத மாதிரியே அவர் செஞ்சது வந்து சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போயிடுவார். ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் வந்து 17 சிப்காட்டில் குழந்தைகள் காப்பகம் தொடங்கியிருக்காங்க. ஆமாம். அப்போ இது அவர் சாதாரண விஷயமா போயிடுவார், ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ குழந்தைகள் காப்பகம்ங்கிறது ஒரு 17 சிப்காட்டில், இன்றைக்கி சிப்காட்டில் யார் அதிகமாக வேலை பார்ப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பெண்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் சிப்காட் நிறுவனங்களில் இருக்குது. அப்படி வேலைக்கு செல்கிற பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை எங்கே விட்டுட்டு போவாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கணவரும் வேலைக்கு செல்கிறார், வீட்டில் இருக்கிற மனைவியும் வேலைக்கு செல்லும் போது குழந்தை இருக்கிறது, குழந்தை எங்கே விட்டுட்டு செல்வதற்கான வாய்ப்பு, வேலை செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஒரு நாள் ஊதியம் அங்கே வந்து அந்த ஒரு குடும்பத்திற்கு தடைப்படும். அப்போ இந்த விஷயத்தை வந்து எந்த மாநிலத்திலும் இதெல்லாம் இல்லை. நீங்கள் இந்திய அளவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானு பாருங்க, எந்த ஒரு மாநிலத்திலும் சிப்காட்டுக்குள்ள குழந்தைகள் காப்பகம் என்று இருந்ததே கிடையாது. அப்ப அசால்ட்டா 17 சிப்காட்டுக்கு குழந்தைகள் காப்பகத்தை திறந்து வைத்துட்டார் நமது தொழில்துறை அமைச்சர் அவர்கள். அப்ப எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினாக தமிழக முதல்வர் அவர்கள் கண்காட்டினால் போதும். இன்னைக்கு தளபதிகளாக இருக்கிற அமைச்சர்கள் அத்தனை நபர்களும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டே போகிறார்கள். அப்ப நம்ம பார்த்தோம் சமீபத்தில் வந்து சென்னையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஹாஸ்டல், நீங்க பாத்தீங்கன்னா அதுல பார்வை குறைபாடற்றவர்களுக்கு, பார்வை திறனற்றவர்களுக்கான அவங்க நடந்து போகிற அந்த ஃபுட்பாத்ல இருந்து அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம்ல யூஸ் பண்ணா அதுல லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட், அவங்க எப்படி அதை அந்த இடத்த கையாளணும், அவங்க எப்படி அதெல்லாம் பயன்படுத்தணுங்கிறத பார்த்து கட்டியிருக்காங்க. இத மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க பாஜக ஆளுகிற ஏதாவது ஒரு மாநிலத்தில் காட்டிருங்களேன். அப்ப அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதே போல இப்பதான் வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க பாஜகல வந்து நாங்க தமிழ்நாட்டை பார்த்து ஒரு காப்பி அடிச்சு அறிவிக்கிறீங்க. இப்ப நீங்க 1000 ரூபாய் உரிமை தொகை வந்து இங்க காப்பி அடிச்சு அறிவிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், அதே போல இந்த தோழி விடுதி இன்னைக்கு சென்னையை நோக்கி வருகிற பல்வேறு பெண்கள், என்ன போல ஆண்கள் வருகிறோம், நாங்கள் வந்து மேன்ஷன் இந்த மாதிரியான பிஜிஸை எடுத்து தங்குறோம். இன்னைக்கு பிஜிஸை எடுத்து தங்குற பெண்கள் வந்து இன்னைக்கு OMR எடுத்துங்க, நீங்கள் டிஎல்எஃப் எடுத்துங்க, எவ்வளோ பிஜிஸ் அந்த இடத்த சுற்றி இன்னைக்கு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால சொல்கிறேன், அவ்வளோ பிஜிஸ் இருக்குது. இன்னைக்கு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கு, மாண்பு முதல்வர் அவர்கள் தோழி விடுதிகள், அவ்வளவு நவீனமயமாக்கப்பட்ட வைஃபை வசதிகளுடன் கூடிய தோழி விடுதிகளை திறந்து வைத்திருக்கிறார். அப்ப அதுதான் சொல்றேன், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அண்ணன் சொன்னது போல 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாநிலம் எப்படி இருக்குமோ அது இப்பயே அதற்கான திட்டங்களை வகுத்து வச்சுட்டு போயிடுறாரு. அப்ப அதுதான் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் எப்படி இந்த டைடல் பார்க்கை கொண்டு வந்து ஏசியாவில் மிகப்பெரிய ஒரு ஐடி ஹப்ல தமிழ்நாடை மாத்தினாரோ அந்த மாதிரியான வேலைகளை தான் இன்னைக்கு தமிழக முதல்வர். அப்போ அவருக்கு பிறந்தவர் எப்படி இருப்பார்? அதை வந்து நீங்கள் வந்து அவருக்கு மேலே இன்னொரு விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அதற்கு எங்களுடைய அமைச்சர்கள் அண்ணன் டிஆர்வி ராஜா அவர்கள்லாம் அசால்ட்டாக இந்த விஷயங்களை செஞ்சுட்டு போயிடறாங்க. அதோட தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்குன்னா மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்களேன். சிப்காட், கடலூர் சிப்காட்டில், நீங்கள் திருச்சி சிப்காட், மணப்பாறை சிப்காட்டில் இறங்கி போய் கேளுங்க, அங்கே இருக்கிற தொழிற்சாலையில் வேலை பார்க்குற பெண்கள்கிட்ட கேளுங்க, இந்த ஒரு திட்டம் எவ்வளோ தூரம் பங்களிக்கணும். அப்போ அதெல்லாம் பெருசு. அந்த மாதிரியான பல விஷயங்கள். அதே போல் இங்கே ராணிப்பேட்டையில் ஹாங்ஃபு கிட்டத்தட்ட 1500 கோடி முதலீடு போட்டு கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் அண்ணன் தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டிஆர்வி ராஜா அவர்களும் வெளிநாடுகளுக்கு சென்று எவ்வளவு தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்த போது என்ன சொன்னாங்க? விமர்சனம். நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் கையெழுத்து ஒப்பந்தம் போட்டுட்டு வரீங்க, எங்கப்பா இதெல்லாம் தொடங்குறீங்க?
இந்த அண்ணன் சொன்னார் தூத்துக்குடியில் ஆரம்பிச்சாச்சு. இப்போ இங்கே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு 1500 கோடியில் ஹங்ஃபு தன்னோட ஃபுட்வேர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்குது. அப்போ சொல்லி மட்டுமல்ல செயலாகவும் இருக்கு இதெல்லாம். நிச்சயமா சுபேர் சார், இப்போ மக்கள்கிட்ட பண புழக்கத்தை ஏற்படுத்துறாங்க. மக்கள்கிட்ட ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா அதை சுற்றி விக்கி சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியை சுற்றி, இப்போ ஐடியை சுற்றி மகளிர் விடுதிகள் நிறையா வருது. இந்த மாதிரி மக்கள்கிட்ட பணப்புழக்கம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது இது கடைக்கோடியில் இருக்கிற மாவட்டத்துக்கும் சென்று சேரும்போது மக்கள் இதை வந்து எப்படி தேர்தலில் எதிரொலிப்பாங்கன்னு பார்க்குறேன். இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் கடைக்கோடி கிராமம், ஏதாவது ஒரு மலை கிராமத்துக்கு போங்க, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டில் போய் பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய அரசின் திட்டங்கள் ஏதாவது ஒன்றாவது அங்கே இருக்கும். அது கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை இருக்கட்டும், ஏதாவது ஒரு திட்டம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு போனாலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை இன்றைக்கி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் 2024 40க்கு 40ங்கிற வெற்றியை கொடுத்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக வெற்றி தோல்வி விமர்சனங்களை எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. கடமை செய்வதை கண்ணாக எதிர்கட்சிகளோட எந்த ஒரு போராட்டமும் சரி, ஆர்ப்பாட்டமும் சரி, எதிர்கட்சிகளோட விமர்சனமும் சரி, எதுவுமே வந்து இப்போ தொலைக்காட்சிகள் வந்து பெருசா எடுபட மாட்டேங்குது. மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய முணுமுணுப்பையோ ரியாக்ஷன்ஸையோ பார்க்க முடியலையே. இல்ல, மக்களுக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு திட்டங்களையும் மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்து இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சகோதரர் சொன்ன மாதிரி இந்த தோழி அந்த ஸ்கீமை கொண்டு வந்துருக்காங்க. நெல்லிஸ் காசல் ஒரு ஆப் ஒன்று போட்டிருக்காங்க, காவலன்னு ஒரு ஆப். வெளி மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் அந்த ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ட்ராக்கிங்கில் கொடுத்துட்டா அந்த பெண் வந்து காலையில் வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிற வரைக்கும் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் வந்து அவங்கள வந்து ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தை வேலைக்கு போயிட்டு வீட்டு வரைக்கும் கண்காணிக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. அதே மாதிரி பொது இடங்களில் ஷீன்னு ஒரு இது வச்சுருக்கிறாங்க, ஒரு டாய்லெட்டு, பெண்களுக்கு உண்டான விஷயங்கள், மொபைல் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான கூடக்கூடிய இடங்களில், பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பல திட்டங்கள் மக்கள்கிட்ட ஒன்றும் வெளியில் தெரியாமே இருக்குது. ஆனால் அரசாங்கத்தை திட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுக எதிர்கட்சி தலைவர் சொல்கிறத நம்மளால் பார்க்குறோமே. அவர் வேற வழி கிடையாது. அரசியல் இந்த அரசாங்கத்தை நீங்கள் குறை சொல்கிறதுக்கு வேறு எந்த அளவுக்கும் ஒரு எல்முனை அளவுக்கு கூட இங்கே எந்த விதமான தவறும் கிடையாது. மிக சிறப்பாக இருக்குது. நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேடுங்க. ஒரு சர்வே ஒன்று போட்டுக்கிறாங்க, அகில இந்திய அளவில் அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய நகரம் இந்தியாவில் நம்பர் 1 வந்து சென்னை தான் இருக்குது. அதிக அளவில் பெண்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த பிரச்சனை நடந்திருக்கு? அப்போ இவர்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அரசியல் அதை வச்சு பண்ணாலும் கூட அதை மக்கள் அதை நகைச்சுவாக தான் பார்க்குறாங்க. இவர்கள் செய்யக்கூடிய அரசியலை, அரசாங்கத்தின் வைக்கக்கூடிய இதை வந்து மக்கள் வந்து காமெடியாக தான் பார்க்குறாங்க. ரசல் சார், இப்போ தூத்துக்குடியில் தென் தமிழகத்திலேயே முதல் நியோ டைடல் பூங்கா ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தூத்துக்குடிக்கு ரொம்ப பெருமையான தருணமும் கூட. தூத்துக்குடியில் இருக்கிற இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க சார்? நிச்சயமாக இந்த புதிய வேலை வாய்ப்புகளை இங்கே இருக்கிற இளைஞர்கள் நிச்சயமாக வரவேற்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பல நிறுவனங்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வஉசி துறைமுகம் ஒரு காலத்துல 6500 நிரந்தர தொழிலாளிகள் பணி செய்த இடம். இன்றைக்கு வெறும் 300 தொழிலாளர்கள் மட்டுமே நிரந்தர தொழிலாளிகளாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். NDPL 1000 மெகாவாட் அனல் மின் நிலையம் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கிற குரூப் 3 and 4 தொழிலாளிகளில் ஒருவர் கூட நிரந்தர தொழிலாளி கிடையாது. 1800க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளிகளை மட்டுமே வைத்து அந்த நிறுவனம் இயக்கப்படுகிறது. அதே மாதிரி அணுசக்தி துறைக்கு சொந்தமான ஜிர்கோனியம் நிறுவனம் இங்கே இருக்கிறது. அந்த நிறுவனத்தில் இருக்கிற மிக பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் முழுவதும் கான்ட்ராக்ட் மயமாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பக்கத்து மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மத்திய அரசுக்கு சொந்தமான கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கிறது. அந்த அணுமின் நிலையத்தில் வேலை செய்கிற தொழிலாளிகள் முழுக்க கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை வைத்து வேலை வாங்குகிறார்கள். எனவே இன்றைக்கு மத்திய அரசு துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள், குறிப்பாக குரூப் 3 and 4 வேலை பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதை மத்திய அரசாங்கம் தடை செய்து வைத்திருக்கிறது. எனவே வேலை வாய்ப்புகள் அரசு துறை நிறுவனங்களில் இல்லை என்கிற ஒரு சூழல் வருகிற போது புதிய வேலை வாய்ப்புகளுக்கான தேவையை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிறது. எனவே மாநில அரசாங்கமும் எங்களை பொறுத்தவரை இந்த புதிய தொழில் முயற்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம். அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி எங்களுடைய கடந்த கால அனுபவத்தில் இருந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழில் வளர்ச்சி வேண்டும். நம்முடைய அமைச்சர் பேசுகிற போதே அழகாக சொன்னார், தொழில் வளர்ச்சி வருகிற போது நல்ல தண்ணீருக்கான தேவை அதிகரிக்கிறது. அப்படி அதிகரிக்கிற போது இந்த மாவட்டத்தில் 46,000 ஏக்கர் நிலங்கள் தாமிரபரணி பாசனத்தை நம்பி இருக்கிறது. எனவே தாமிரபரணி பாசன தண்ணீரை
தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்து அதை கடல் நீரை நன்னீராக்குகிற திட்டத்தின் மூலமாக அதை அமல்படுத்த போகிறோம் என்று சொன்னால் உண்மையிலே வரவேற்க தகுந்த ஒரு முடிவு. இந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கு கடல் நீரை நன்னீராக்குவதன் மூலமாக இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸை பாதிக்காத அளவில் இந்த தொழில் வளர்ச்சி உருவாக்குற முயற்சி வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி தமிழக அரசை நாங்கள் மெத்த பணிவோடு என்ன கேட்டுக்கொள்கிறோம் என்றால், தொழில்துறை வளர்ச்சிக்கு எவ்வளவு கூடுதலான அக்கறையை தமிழக அரசாங்கம் செய்கிறதோ அதே மாதிரி தொழிலாளர் நலனையும் தமிழக அரசாங்கம் சமரசம் செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். நிச்சயமா சார், நிச்சயமா அதையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றும் போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் என்ன கோரிக்கை வைத்தார்கள் என்றால், தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிற அரசாணைப்படி அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் அதை எங்களால் அமுல்படுத்த முடியவில்லை. தொழிலாளிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் பாதிக்கப்படுகிற போது தமிழக அரசாங்கம் கருணையோடு அந்த தொழிலாளிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் நிச்சயமா சார், அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாங்கம் இருக்கு. நிச்சயமா வரவேற்கிற அதே நேரத்தில் தொழிலாளர் நலனை பாதுகாப்பதிலும் தமிழக அரசாங்கம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் என்று ஒரு அன்பான கோரிக்கையை நான் தமிழக அரசுக்கு முன்வைக்க வருகிறேன். நிச்சயமா சார், உங்களோட கோரிக்கையும் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு நம்புகிறோம். இதை உங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். சுபேர் சார், இப்போ மீனை பிடித்து தரதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா குழந்தை பிறக்கிறதுலேருந்து உயர்கல்வியிலேருந்து பள்ளி கல்வியிலேருந்து இப்போ வேலை வரைக்கும் அதுக்கான ஏற்பாடுகள் ஐயா சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு அங்கே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஷாக்கிங் ஒரு ரிப்போர்ட்டையும் சொன்னார். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நிறுவனங்களில் யாருமே நிரந்தர தொழிலாளர்களாக இல்லை, எல்லாரையுமே ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம தொழிலை நம்மளே உருவாக்குவோம், நம்மளே வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், நாங்களே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏற்படுத்தி தரோம் அப்படிங்கிற எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியும் நம்பிக்கையும் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. எப்படி பார்க்குறேன்? இல்லை, இவர் சார் சொன்ன மாதிரி அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள்ன்றாங்க, அவங்க தமிழராங்கிறது முதல்ல அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ அந்த ஒப்பந்த தொழிலாளர் ஒப்பந்த அடிப்படையில் போட்டிருக்கவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா, தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் வேலை கிடைக்குதாங்கிறதும் மத்திய அரசு நிறுவனங்கள்ல இன்னைக்கு யார் யார் உட்கார்ந்துருக்கிறாங்க, எந்தெந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறாங்கிறது தெரியுது. நம்மளுடைய மாநிலத்தில் நம்மளுடைய வரிப்பணத்தில் நம்மளுடைய இடத்துல மத்திய அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்களில் அங்கிருந்து வட மாநிலத்திலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆட்களை வைத்து கொண்டு தான் அவங்க இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் நிரந்தரம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது, தமிழ்நாட்டில் இருக்க மாணவர் மாணவியர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. தமிழ்நாட்டை சுற்றியே தான் இங்கே ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி மைக்ரோ எக்கனாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிராமப்புற வளர்ச்சி தான் ஒரு மாநிலத்தில் வர மிகப்பெரிய வளர்ச்சி. 2007 ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி உலகம் முழுக்க வருது. அப்போ இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் தான் கொண்டு வர்றாரு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அப்போ உலக நாடுகள் பூரா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் தத்தளிக்கிறப்ப இந்தியா ஸ்டேபிளாக இருந்தது. அதுக்கு காரணம் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தியது. அதே ஒரு ஸ்கீமை இன்னைக்கு சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய அடுத்த நகரங்களுக்கு இந்த மாதிரியான ஐடி கம்பெனி மாதிரியான பெரிய நிறுவனங்களை கொண்டு போகிறப்ப அந்த கிராமப்புறங்கள் மேம்படும். அங்கே இருக்கக்கூடிய பணம் இப்போ சென்னையில் ஒருத்தர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாருன்னா அவர் நேராக போய் ஒரு மாலில் பர்ச்சேஸ் பண்ணுவார், ஷாப்பிங் போவார். ஆனால் தூத்துக்குடியில் வேலை பார்க்குறவர் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்காரா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவருடைய கிராமத்துக்கு போவார், விவசாயம் பண்ணுவார். அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பணம் ஃப்ளோட்டிங் உருவாகும். அப்போ ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி ஜிடிபி கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உருவாகும். இது ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டம். இது அகில இந்திய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திட்டம். அதை தமிழக அரசு மிக தெளிவாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிச்சயமா இது உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். விக்கி, இன்னும் என்னென்ன ஆச்சரியங்களை தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக பல்வேறு ஆச்சரியங்கள் எங்களது தமிழக முதல்வர் அவர்கள்ட்டேருந்து இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி அடித்து தூக்குற நபராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவரின் செயல்பாடுகள் அதான் தலைவர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னது தான், தலைவர் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்பு. அது இந்த பொழுதிலும் சரி எந்த பொழுதிலும் சரி அவர் இந்த மக்களுக்காகவே இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு திட்டங்கள் மூலமாக நமக்கு தெரியுது. ஏற்கனவே எங்கள் தலைவர் சொல்லி அடித்தார், 40 நமதே இந்த நாடும் நமதே என்று சொன்னார். அதே போல் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறார், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று. நிச்சயமாக இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்தில் சென்றிருப்பதனால வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக 200 இடங்களுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்க்கட்சிகள் சார்பாக ஒரு கோரிக்கை, எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட கொடுக்க மாட்டீங்களா? இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இங்கே நம்ம சொல்கிறோம், வாய்ப்பு இல்லைங்கிறது தான் சொல்கிறோம். ஏன்னா மக்கள்கிட்ட அண்ணன் சொன்னது போல் ஏதோ ஒரு திட்டம், ஏன்னா ஒரு குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு திட்டம் தமிழக அரசின் திட்டம் சென்றிருக்கு. அதனால் அந்த உள்ள இன்னைக்கு
மகளிர் பெரும்வாரியாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு தந்தை தன் மகளுக்கு கொடுப்பது போல, ஒரு அண்ணன் தன் தங்கைக்கு கொடுப்பது போல இன்னைக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத அவங்க சென்சிட்டிவாக பார்க்குறாங்க. நீங்கள் 1000 ரூபான்னு சாதாரணமாக சொல்லிடலாம், எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணிடலாம், அதை சென்சிட்டிவாக இருக்குது. நீங்கள் கீழே இறங்கி போய் நீங்கள் வந்து இருக்கிற லேடிஸ்ட்டை கேட்கும் போது, பெண்கள்கிட்ட கேட்கும் போது அது தெரியும் எவ்வளோ. அதுவும் நகர்ப்புறத்தை விட கிராமப்புறங்களில் நீங்கள் போய் கேட்குறீங்கன்னு வச்சுங்க, அதோட தாக்கம் அவர்கள்ட்ட எந்த அளவுக்கு உள்ளுணர்வில் இருக்குன்னு. அப்படி வந்து இன்னைக்கு இப்போ பெண்கள் எல்லாம் உச்சத்தில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர். அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறார் தலைவர் அவர்கள், படைப்போம் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று. நிச்சயமாக அதை செய்து காட்டுவார். ஏன்னா அவர் சொல்லிய எந்த விஷயங்கள்லிருந்தும் அவர் பின்வாங்கினதில்லை, அது நடந்து கொண்டு தான் இருக்கு. அவரே சொல்லியிருக்கார், நான் இது என் மீது உள்ள நம்பிக்கையின் வாயிலாக நான் சொல்ல, நான் மக்களுக்கு செய்திருக்கிற அடிப்படையில் இதை சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த தன்னம்பிக்கை வந்து அவர்கள்ட்ட என்னைக்குமே இருந்திருக்கிறது. ஒரு திட்டத்திலும் இந்த மக்களின் நலன் இருக்கும்போது ஆட்சியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஆட்சி எப்பொழுதும் அவருடையதாக இருக்கும். நிச்சயமா நிகழ்ச்சியில் வந்து விரிவாக கருத்துக்களை பகிர்ந்துள்ள அமைச்சருக்கும் மற்ற விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. நீங்களை மீண்டும் ஒரு சிந்தனை களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.